सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 11/7/1970 அவ்யக்த பாப்தாதா மதுபன். சங்கம யுகத்தின் டிகிரி மற்றும் எதிர்காலத்தின் பிராப்தி. இன்று பாப்தாதா அனைத்து மாணவர்களும் படிப்பிற்கு பிறகு என்னென்ன டிகிரி பட்டம் அடைந்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டிருந்தார். இந்த படிப்பின் டிகிரியாக என்ன கிடைக்கிறது? டிகிரி கிடைத்துவிட்டதா அல்லது கிடைக்க வேண்டுமா? படிப்பிற்கு பிறகு டிகிரி கிடைக்கிறது இல்லையா? அப்படி இந்த சங்கமயுகத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சம்பூர்ண ஃபரிஷ்தா அல்லது அவ்யக்த ஃபரிஷ்தா. இதுதான் சங்கமயுகத்தின் டிகிரியாகும். மேலும் தேவதை பதவி எதிர்காலத்தின் பிராப்தி ஆகும். அப்படி உங்களுடைய டிகிரி சம்பூர்ண அவ்யக்த ஃபரிஷ்தா என்பதாகும். இந்த டிகிரிக்கான முக்கியமான தகுதிகள் என்னென்ன இருக்கின்றது? மேலும் ஒவ்வொரு மாணவரும் இதில் எவ்வளவு தகுதியாக ஆகியிருக்கிறார்கள் என்ற இதையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். எவ்வளவு ஒருவர் தகுதியானவராக இருப்பாரோ அவ்வளவே மற்றவர்களையும் தகுதியானவர்களாக ஆக்குவார். தகுதியானவராக இருப்பவர் தரமானதை உருவாக்குவார். மேலும் யார் அப்படி இல்லையோ அவர் எண்ணிக்கையை உருவாக்குவார்கள். அப்படி இன்று அனைவரின் தகுதிகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். எந்தெந்த தகுதியில் தகுதியானவராக ஆகியிருக்கிறார்கள் என்று பார்க்கப்படுகிறது இல்லையா? அப்படி இங்கு முக்கியமான தகுதிகளில் ஒன்று எவ்வளவு ஞானம் நிறைந்தவராக ஆகியிருக்கிறார் என்று பார்த்து கொண்டிருந்தோம். ஞானம் நிறைந்ததின் கூடவே நம்பிக்கை நிறைந்தவராக, வெற்றி நிறைந்தவராக, சக்தி நிறைந்தவராக, மேலும் சேவைக்கு தகுதியானவராக எதுவரை ஆகியிருக்கின்றார். இவ்வளவு தகுதிகள் ஒருவேளை யாரிடமாவது வந்துவிட்டது என்றால் டிகிரி கிடைத்துவிடும். எனவே இந்த தகுதிகளில் எந்தெந்த தகுதிகள் என்னிடம் தாரணை ஆகியிருக்கின்றன என்று ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும். ஞானம் நிறைந்தவர் என்றால் புத்தியில் முழு ஞானமும் தாரணை ஆகியிருப்பது. எவ்வளவு ஞானம் நிறைந்தவராக இருப்பாரோ அவ்வளவே வெற்றி நிறைந்தவராக இருப்பார். ஒருவேளை வெற்றி குறைவாக இருக்கிறது என்றால் ஞானத்தின் குறை இருக்கிறது என்று புரிந்து கொள்வோம். வெற்றி நிறைந்தவராக இல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? நம்பிக்கையுள்ளவராக இருப்பதில் குறை இருக்கிறது. நம்பிக்கையுள்ளவர் என்றால் நிச்சய புத்தி ஒன்று, தன்மேல் நம்பிக்கை, இரண்டாவது பாப்தாதா மேல் மற்றும் மூன்றாவது குடும்பத்தின் அனைத்து ஆத்மாக்களின் மேல் நம்பிக்கை உள்ளவராக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. எவ்வளவு நம்பிக்கையுள்ளவராகி நிச்சய புத்தியுடன் ஏதாவது காரியம் செய்தீர்கள் என்றால் நிச்சய புத்தியுடையவரின் வெற்றி, அதாவது நம்பிக்கையுள்ளவராக இருப்பதினால் வெற்றி நிறைந்தவராக ஆகியே விடுகின்றார். அவரின் ஒவ்வொரு காரியம், ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு வார்த்தையும் சக்தி நிறைந்ததாக இருக்கும். அந்த மாதிரி குவாலிஃபைடு, அதாவது தகுதியானவருக்குத்தான் இந்த டிகிரி கிடைக்க முடியும். ஒருவேளை டிகிரி கிடைக்கவில்லை என்றால் என்ன ஆகிறது தெரியுமா? கோர்ட் மூலமாக என்ன அனுப்பப்படுகிறது? டிகிரி நோட்டீஸ். அப்படி ஒன்று டிகிரி கிடைக்கும் அல்லது டிகிரி, அதாவது நோட்டீஸ் வரும். தர்மராஜ்புரியில் அடைபடுவதற்கான டிகிரி வெளியாகும். எனவே முயற்சி செய்து டிகிரியை வாங்க வேண்டும். டிகிரி, கோர்ட் நோட்டீஸ் வாங்கக்கூடாது. யார் மேல் டிகிரி வெளியாகிறதோ அவர்கள் வெட்கத்தில் தலை நிமிர முடியாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள். எனவே எவ்வளவு தகுதியானவராக ஆகியிருக்கிறேன் என்று எப்பொழுதும் சோதனை செய்யுங்கள். அப்படி இந்த முக்கியமான தகுதிகளை கூறினோம். ஆனால் பட்டியலோ மிக பெரியது. ஒவ்வொரு தகுதிக்கு பின்னால் ஃபுல் என்ற வார்த்தையும் இருக்கிறது. ஃபெய்த்ஃபுல், பவர்ஃபுல். அப்படி இந்த வகையில் எப்பொழுது அனைத்து குணங்களிலும் ஃபுல்லாக இருப்பீர்களோ அப்பொழுது டிகிரி கிடைக்கும்.
அனைவரும் வெற்றியடைபவராக ஆகத்தான் செய்கிறார்கள். ஆனால் வெற்றி நிறைந்தவரா, சக்தி நிறைந்தவரா அல்லது குறைவாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். யார் இந்த அனைத்து குணங்களிலும் ஃபுல்லாக, அதாவது முழுமையாக இருப்பாரோ அவருக்குத்தான் சம்பூர்ண அவ்யக்த ஃபரிஷ்தாவின் டிகிரி கிடைக்கிறது. அனைவரும் இந்த லட்சியத்தை வைத்திருக்கிறீர்கள் தான் இல்லையா? இப்பொழுது நடக்கும் நேரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இப்பொழுதைய நேரம் நாசுக்கானது, மென்மையாக இருக்கக்கூடியது. இப்பொழுது போதையோடு செல்வதற்கான நேரம் இல்லை. அது குழந்தை பருவத்தில் இருந்தது. ஒருவேளை மென்மையான நேரத்தில் கூட யாராவது போதையோடு நடந்து கொண்டார்கள் என்றால் முடிவில் நஷ்டம்தான் இருக்கும். எனவே இப்பொழுது சம்ஹார மூர்த்தி ஆக வேண்டும். பயங்கரமான ரூபமுடையவராக ஆக வேண்டும். இப்பொழுது நாளுக்கு நாள் மென்மையான நேரமாகும் காரணத்தினால் சம்ஹார மூர்த்தி ஆக வேண்டும். எதை சம்ஹாரம் செய்ய வேண்டும்? தன்னுடைய சம்ஸ்காரங்களை, தன்னுடைய பாவங்களின் மேல் மற்றும் பாவ ஆத்மாக்கள் யார் இந்த நேரம் இருக்கிறார்களோ அவர்கள் மேல் பயங்கர ரூபம் இப்பொழுது தாரணை செய்து ஒரு நொடியில் பஸ்மம் ஆக்க வேண்டும். சங்கரை பற்றி ஒரு நொடியில் கண் திறந்தது மற்றும் விநாசம் ஏற்பட்டது என்று கூறுகிறார்கள் இல்லையா? இது சம்ஹாரமூர்த்தியின் காரியத்தின் அடையாளமாகும். பயங்கர ரூபமாகி யார் மேலேயும் திருஷ்டி கொடுத்து மேலும் அவர்களின் பாவ சம்ஸ்காரங்களை எரித்துவிட வேண்டும். அப்படி பாவங்கள் மற்றும் வீணான செயல்கள் பாவிகளின் மேல் இப்பொழுது பயங்கர ரூபம் தாரணை செய்ய வேண்டும். இப்பொழுது அன்பு நிறைந்த மூர்த்தி கூட இல்லை. இப்பொழுதோ காளி ரூபம் தேவையாக இருக்கிறது. பயங்கர சம்ஹாரி ரூபம் தேவையாக இருக்கிறது. இப்பொழுது கடைசி நேரமாகும். இதுவரை ஒருவேளை பயங்கர ரூபம் உடையவராக ஆகவில்லை என்றால் தன்னுடைய பாவங்கள் மற்றும் பாவிகளை எதிர்நோக்க முடியாது. இப்பொழுது உள்ளடக்கும் விஷயம் இல்லை. பாவங்களை, வீணான எண்ணங்களை மற்றும் பாவிகளின் பாவ நடத்தையை இப்பொழுது உள்ளடக்க வேண்டியதில்லை. ஆனால் சம்ஹாரம் செய்ய வேண்டும். இப்பொழுது அன்பை உள்ளடக்க வேண்டும். சக்தி ரூபத்தை பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும். சக்திகளுக்கு ஒரே நேரத்தில் 3 விஷயங்களை தாரணை செய்ய வேண்டும். ஒன்றோ நெற்றியில் தாய்மை அன்பின் குணம் ரூபத்தில் ஆன்மீகத்தன்மை மற்றும் வார்த்தைகளில் சக்தி இருக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையும் பாவங்களை மற்றும் பாவிகளை அழிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். எப்பொழுது இந்த 3 விஷயங்களும் ஒன்றாக தாரணை ஆகிறது என்றால் என்னவாகும்? பாவம் மற்றும் பாவிகள் பஸ்மமாகிவிடுவார்கள். சக்திகளின் பார்வையால் பாவி ஆத்மாக்கள் நடுநடுங்கி போய்விடுவார்கள். எதன் மேல்? தான் செய்த பாவங்கள் மேல். எனவே இப்பொழுது சம்ஹாரம் செய்பவர்களாக ஆகுங்கள். மேலும் விரைவாக சம்ஹாரம் செய்யுங்கள். சில இடங்களில் அலங்கரித்து கொண்டிருக்கும் போதே சம்ஹாரத்தை மறந்து விடுகிறார்கள். அலங்காரமோ அதிகமாக செய்திருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது சம்ஹாரம் செய்யுங்கள். மாஸ்டர் பிரம்மாவாகவும் ஆனீர்கள். பாலனை செய்தீர்கள், அலங்காரம் செய்தீர்கள். ஆனால் இப்பொழுது சம்ஹாரம் செய்வதற்கான பங்கு ஆகும். சக்திகளின் அலங்காரம் மற்றும் சக்திகளின் சவால் விடுவது மற்றும் சக்திகளின் எந்த காரியத்திற்கு மகிமை பாடப்பட்டிருக்கிறது? சலங்கை ஒலிக்கு சலங்கை கட்டிக்கொண்டு அசுரர்கள் மேல் நடனமாட வேண்டும். நடனமாடுவதினால் என்னவாகும்? எந்த பொருள் இருந்தாலும் அது அழுத்தப்பட்டு அழிந்துவிடும். இந்த சலங்கை ஒலி பயமின்மை மற்றும் விநாசத்தின் அடையாளமாகும். பாண்டவர்கள் செய்யவில்லை என்பதில்லை. பாண்டவர்களும் சக்தி ரூபம்தான். சக்தி ரூபத்தில் இருவரும் வந்து விடுகிறார்கள். அப்படி இந்த 3 காரியங்களும் நடைமுறையில் மற்றும் பிரத்யக்ஷ ரூபத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது பலகீனமானவரின் காரியம் வேண்டாம். மைதானத்தில் பலகீனமானவர் வருவதில்லை, மாவீரன் வருகிறார். அப்படி இப்பொழுது மைதானத்தில் பிரத்யக்ஷமாகும் நேரமாகும். மாவீரனாகி சக்தி ரூபமாகி பிரத்யக்ஷ ரூபத்தில் எதிரில் வாருங்கள். எப்பொழுது இந்த ரூபத்தில் பிரத்யக்ஷம் ஆவீர்களோ அப்பொழுது என்னவாகும்? பிரத்யக்ஷதா ஆகும். தந்தை மற்றும் குழந்தைகளின் பிரத்யக்ஷதா ஏற்படும். எவ்வளவு பிரத்யக்ஷம் ஆவீர்களோ அவ்வளவு பிரத்யக்ஷதா ஏற்படும். எனவே தந்தை வெளிப்படுவதற்காக பிரத்யக்ஷம் ஆக வேண்டியதாக இருக்கிறது. இதுவரை தன்னுடைய பலகீனங்களுக்கு விடை கொடுக்கவில்லை என்றால் உலகத்தின் நன்மை செய்பவர்களாக எப்படி ஆவீர்கள்? எனவே தன்னுடைய பலகீனங்களுக்கு இப்பொழுது விடை கொடுங்கள். அப்பொழுதுதான் உலகத்தின் நன்மை செய்பவராக ஆக முடியும். நல்லது. பார்ட்டிகளுடன் சந்திப்பு. தற்சமயம் அனைவரும் என்ன விசேஷ முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
செய்தி கொடுப்பது இதுவோ சாதாரண விஷயம்? விசேஷ ஆத்மாவாக ஆவதற்காக விசேஷ காரியமும் செய்ய வேண்டும். இன்றைய நாட்களில் உலகத்தில் இருக்கும் விசேஷ ஆத்மாக்கள் மேல் விசேஷ கவனம் கொடுக்க வேண்டும். ஒரு விசேஷ ஆத்மா மேல் கவனம் கொடுப்பதினால் அநேகர்களின் கவனம் இயல்பாகவே இழுக்கப்பட்டுவிடும். விசேஷ ஆத்மா மேல் கவனம் கொடுப்பதினால் விசேஷமாக அவர்கள் இல்லை, நீங்கள் விசேஷமாக ஆவீர்கள். விசேஷ கவனத்தினால் எந்த ஒரு வீணான எண்ணம், செயல் மற்றும் நேரம் செல்வதில்லை. ஒருவேளை சக்தி சேமிப்பாகி விடுகிறது என்றால் விசேஷ சேவையும் சுலபமாகிவிடும். எனவே இப்பொழுது பழைய கணக்கு வழக்குகளை முடித்துவிட்டு புதிய கணக்கை தொடங்க வேண்டும். யார் எவ்வளவு தகுதியுள்ளவராக இருக்கிறாரோ அவ்வளவே அவருடைய மதிப்பும் இருக்கிறது. மதிப்புள்ள பொருளை ஒருபொழுதும் சாதாரண இடத்தில் வைக்கப்படுவதில்லை. அதற்கு விசேஷ கவனம் கொடுக்கப்படுகிறது. எனவே தகுதிகளை எதிரில் வைத்து நான் எத்தனை சதவிகிதம் ஆகியிருக்கிறேன் என்று குறித்து கொண்டே செல்லுங்கள். எப்பொழுது 100% ஆகிவிடுவீர்களோ அப்பொழுது இந்த சாதுக்கள், சந்நியாசிகள் கூட உங்கள் எதிரில் தலை வணங்குவார்கள். மேலும் அவர்கள் தலை வணங்குவதினால் அந்த ஒளி வெகு தொலைவு வரை அநேகர்களின் காதுகளில் போய் சேரும். சரியான முயற்சியின் அர்த்தமே அங்கேயே முயற்சி மற்றும் அங்கேயே பிராப்தி என்பதாகும். உடனடி பலனை பிராப்தி செய்வதற்காக இந்த சங்கம் யுகத்திற்கு விசேஷ வரதானம் இருக்கிறது. முயற்சி குறைவாகவும் பிராப்தி அதிகமாகவும் இருக்கும் அளவிற்கு பலன் இருக்கிறது. எனவே நேரத்தின் மகத்துவத்தை தெரிந்து தன்னுள் விசேஷங்களை நிரப்ப வேண்டும். ஒருவேளை குறை இருந்துவிட்டது என்றால் பிறகு குறையின் அடையாளமாக என்னவாக இருக்கும்? கமான், விடாதீர்கள், முயற்சி செய்யுங்கள். ஒருவேளை கமால் செய்யவில்லை என்றால் கமான் கிடைக்கும். ஒரு வினாடியின் பலனை கூட ஒருவேளை அடையவில்லை என்றால் ஃபுல் ஆக மாட்டீர்கள். ஃபெயிலின் லிஸ்டில் வந்துவிடுவீர்கள். தில்லியை பாப்தாதாவின் தில் என்று கூறுகிறார்கள். எப்படி இதய துடிப்பின் மூலம் ஆரோக்கியம் தெரிய வருகிறது, அதேபோல் தில்லியில் எழும் சப்தத்தின் மூலம் முடிவுக்கான சப்தத்தை கேட்டார்கள். தில்லி தான் கண்ணாடி என்றால் தில்லியைச் சேர்ந்தவர்களுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கிறது? எவ்வளவு பெரிய பொறுப்பின் கிரீடமோ அவ்வளவே சத்தியுகத்திலும் பெரிய கிரீடம் கிடைக்கும். இதைத்தான் எல்லைக்கப்பாற்பட்ட பொறுப்பு என்று கூறப்படுகிறது. தந்தையும் மதுபனில் இருந்து கொண்டு எல்லைக்கப்பாற்பட்ட சேவை செய்தார் இல்லையா? அப்படி ஒவ்வொருவருக்கும் எல்லைக்கப்பாற்பட்ட பொறுப்பு இருக்கிறது. எல்லைக்கப்பாற்பட்ட புத்தி எப்படி இருக்கும்? எல்லைக்கப்பாற்பட்ட விஷயத்தை யோசிப்பது, எல்லைக்கப்பாற்பட்ட குடும்பத்துடன் அன்பு மற்றும் சம்பந்தம் வைத்துக்கொள்வது, மேலும் அனைத்து இடங்களும் தன்னுடைய இடம் என்று நினைப்பது. அப்படிப்பட்டவரை எல்லைக்கப்பாற்பட்ட சேவைக்கு தகுதியானவர் என்று கூறப்படுகிறது. எல்லைக்குட்பட்ட சேவை செய்பவரை சேவைக்கு தகுதியானவர் என்று கூற முடியாது. மதுபனை பாதுகாப்பு பெட்டகம் என்று கூறுகிறார்கள். மதுபனில் இருப்பவர்கள் பாதுகாப்பு பெட்டகத்தில் இருக்கிறார்கள். பாதுகாப்பு பெட்டகத்தில் இருப்பவர்கள் எப்படிப்பட்ட மணிகளாக இருக்கிறீர்கள்? அனைத்தையும் விட நல்ல மணியாக நெற்றியின் மணி இருக்கிறது. நெற்றி மணி குறைவாக இருக்கிறது. இதய மணிகள் அதிகமாக இருக்கின்றன. யார் அதிகமாக பாதுகாப்பு பெட்டகத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் நெற்றி மணிகள். யோகயுக்தாக மற்றும் நிச்சய புத்தி உடையவராக ஆகி காரியம் செய்வதினால் வெற்றி கிடைத்தே விடுகிறது. முதலிலிருந்தே ஒருவேளை செய்கிறோம், ஆனால் கிடைப்பது கடினம் என்ற எண்ணம் புத்தியில் இருக்கிறது என்றால் இந்த எண்ணம் கூட நிச்சயத்தின் சதவீதத்தை குறைத்து விடுகிறது. நிச்சய புத்தியுடையவராகி செய்தார் என்றால் தோல்வி அடைய மாட்டார். பிரச்சனைகளை எதிர்கொள்வதினால் வெற்றி கிடைக்கிறது. தடைகளோ வரும், ஆனால் ஈடுபாட்டின் அக்னியில் தடைகள் பஸ்பமாகிவிடும். நல்லது. வரதானம்: அன்பின் பிரதி உபகாரமாக தன்னை மாற்றி தந்தைக்கு சமமாக ஆகக்கூடிய சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணமானவர் ஆகுங்கள். அன்பின் அடையாளம் அன்பிற்குரியவரின் குறையை அவரால் பார்க்க முடியாது. அன்பிற்குரியவரின் தவறை தன்னுடைய தவறு என்று புரிந்து கொள்வார். தந்தை குழந்தைகளின் ஏதாவது விஷயத்தை கேட்கும் பொழுது இது தன்னுடைய விஷயம் என்று புரிந்து கொள்கிறார். தந்தை குழந்தைகளை தனக்கு சமமாக சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணமானவராக பார்க்க விரும்புகிறார். இந்த அன்பின் பிரதி உபகாரமாக தன்னை மாற்றிக்கொள்ளுங்கள். பக்தர்களோ தலையை வெட்டி வைப்பதற்கு கூட தயாராகி விடுகிறார்கள். நீங்கள் உடலில் உள்ள தலையை அல்ல, ராவணனுடைய தலையை வெட்டி வையுங்கள். ஸ்லோகன்: தன்னுடைய ஆன்மீக எண்ண அதிர்வலைகள் மூலமாக சக்திசாலியான வாயுமண்டலத்தை உருவாக்கக்கூடிய
சேவை செய்வது அனைத்தையும் விட உயர்ந்த சேவையாகும். நல்லது. ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।